வெல்கம் டு யூசன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இன்னைக்கான டாபிக் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் லைட் ஃபேன் அண்ட் டேப் வாட்டர் சிஸ்டம். ஸோ ஆட்டோமேட்டிக் லைட் ஃபேன் டேப் வாட்டர் சிஸ்டம் எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யூஸ்வலாக நிறைய இடத்துல பார்த்துருப்போம். நீங்கள் என்னைக்காவது எப்படின்னா லைட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் ஆன் பண்ணி வச்சுட்டு போகிறது, கிளாஸ் ரூம்ஸில் ஆன் பண்ணி வச்சுட்டு போகிறது, அது போக நிறைய பார்த்துருப்பீங்க தண்ணி ஒரு இடத்துல சொட்டிக்கிட்டே இருக்கும் டேப் வாட்டர்ஸ்ல இருந்து. ஸோ இப்படி சொட்டிகிட்டே இருக்கும்போது தண்ணி யாராவது ஆஃப் பண்ண மறந்துருப்பாங்க, அப்படியே விட்டுட்டு பாதியில் ஒழுங்காக பூட்டாமல் விட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில் இதெல்லாம் அதிகமாகும். ஸோ இது எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில் மட்டும்தான் அதிகமாகுதா அப்படின்னு பார்த்தோம்னா, இது நேச்சுரல் ரிசோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியே தான் வேஸ்டேஜ் அதிகமாகிட்டே இருக்குது. எலக்ட்ரிசிட்டி வேஸ்டேஜும் அதிகம். நம்ம தேவையில்லாமல் ஒரு இடத்துல நம்ம யூஸே பண்ணலங்கும் போது வேஸ்டேஜ் அதிகமாக அந்த இடத்துல ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆட்டோமேட்டிக் லைட் ஃபேன் டேப் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இது நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். இங்கே நாங்கள் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி ஸ்கூல்ஸ், ஆஃபீஸில் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வீட்டில் கூட நீங்கள் இந்த மாதிரி செட்டப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு எனர்ஜி சேவிங்கும் நடக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ரிசோர்ஸோட தேவைகளும் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணிக்குவோம். நமக்கு தேவைப்படுற நேரம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லாத நேரம் அது அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கிறது மூலமாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். தென் அதில் இருக்க காம்போனன்ட்ஸ் பற்றி நம்ம அப்படி லேட்டராக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெமோ எப்படி இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் ஆகுது, எப்படி நமக்கு ரியல் லைஃப் யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்ம மாடல். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிளாஸ் ரூம் செட்டப்ஸில் நமக்கு உள்ளேனே ஒரு ஃபேனும் ஒரு லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பர்சன் உள்ளே என்டர் ஆகுறாங்க அப்படின்னா நமக்கு லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் ஆன் ஆகும். பர்சன் அங்கே, அதாவது அந்த பர்சன்ஸ் இருக்கிற வரைக்கும், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும், இது நீங்கள் ஆஃபீஸ் செட்டப் பண்ணி ஆஃபீஸ் பர்சன்ஸ் இருக்கிற வரைக்கும் அங்கே இருக்க ஃபேன்ஸும் லைட்ஸும் ஆனில் இருக்கும். ஸோ இல்லாத போது அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். அதே மாதிரி தான் இங்கே டேப் வாட்டர் சிஸ்டம் எப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு தேவையான நேரம் நிறைய இடத்துல பார்த்துப்பீங்க மால்ஸ்லாம். ஸோ மால்ஸில் எப்படி யூஸ் பண்ணிப்பாங்கன்னா அதே செட்டப் தான் இங்கேயும். உங்களுக்கு தேவையான நேரம் இப்போ கை கழுவுன்னு வச்சிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு கை நீட்டினா மட்டும் போதும், ஜஸ்ட் வாட்டர்ஸ் வரும். ஸோ இது மூலமாக என்ன ஆகும்னா, நமக்கு தேவைங்க மட்டும் வாட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் அந்த தண்ணி தேவையை வந்து ரொம்ப மினிமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் இந்த இது ஒர்க் ஆகுது. ஸோ தென் அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இங்கே ஒரு 12 வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணிப்போம். 12 வோல்ட் அடாப்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வீட்டுக்கு வர ஏசி கரண்ட்டை டிசிஏ கரண்ட்டை நமக்கு கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ நமக்கு வீட்டுக்கு வரது 240 வோல்ட்ஸுங்கும் போது 220 வோல்ட்ஸ் ஒர்க்காக வரும். நமக்கு வந்து 12 வோல்ட்ஸ் அடாப்டர் மூலமாக 12 வோல்ட்ஸ் டிசி கரண்ட்டாக இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ அந்த இது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க பவர் சப்ளை போர்டுக்கு வரும். ஸோ இங்கே இருக்க பவர் சப்ளை போர்டு பவர் சப்ளை போர்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு பவர் சப்ளை போர்டுன்னு பார்த்தோம்னா, நமக்கு 12 வோல்ட்ஸாக வர்றதை 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி தரும். எதுக்கு 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி தரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க சென்சார்ஸ்க்கு இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு சென்சார் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த சென்சார்ஸ்க்கு அப்புறம் உள்ள கிளாஸ் ரூம்ஸில் ஃபிட் பண்ணியிருக்க சென்சார்ஸ்க்காக. ஸோ கிளாஸ் ரூம்ஸில் ஃபிட் பண்ணியிருக்க சென்சார்ஸ்க்காக. ஸோ சென்சார்ஸ் எப்போவுமே 5 வோல்ட்ஸில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறக்காண்டி அந்த 5 வோல்ட்டை இந்த பவர் சப்ளை போர்டு கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிலே ஃபிட் பண்ணியிருப்போம், இங்கே ஒரு ரிலே ஃபிட் பண்ணியிருப்போம். இந்த 2 ரிலே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலே ஃபுல்லாக ஒரு ரிலே என்ன எதுக்குன்னா இந்த கிளாஸ் ரூமுக்கு, இன்னொரு ரிலே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த டேப் வாட்டருக்கு, அது பம்போட கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரிலேங்கிறது என்ன பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச்னு சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டோமேட்டிக் ஸ்விட்சிங்னாலே ஆன் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஒர்க் ஆகுறதா. நம்ம வந்து மேனுவலாக போய் ஆன் ஆஃப் பண்ணுறது பதிலாக இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணணும்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கும். அது எப்போனா நமக்கு தேவை இருக்கும்போது, இந்த மாதிரி இப்போ ஸ்கூல்ஸில் வந்து நான் செட்டப் பண்ணுறேன்னா பர்சன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு சென்ஸ் ஆயிடுச்சுன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸை ஆன் பண்ணும். அதே மாதிரி இந்த ரிலே எதுக்குன்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ டேப்ல தண்ணி வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம தேவையான நேரத்தில் சுவிட்ச் ஆன் பண்ணி இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு தண்ணி தேவைங்கிறவங்க மட்டும் அதை சென்சார் மூலமாக சென்ஸ் பண்ணி நமக்கு தண்ணி தரும். ஸோ உள்ள இங்கே வந்து ஒரு 9 வோல்ட்ஸ் பம்ப் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த பம்ப் மூலமாக தான் நமக்கு தண்ணி வந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது. தேங்க்யூ.